இன்னைக்கு நீங்க பைபிள் படிச்சதுல ஏதாவது கற்றுக்கொண்டீர்களா? நீங்க இன்னைக்கு பைபிள் படிச்சதுல என்ன கற்றுக்கொண்டீங்க அப்படின்னு நான் உங்களை பார்த்து கேட்டா அப்படின்னு சிரிக்கப்பட, இப்படி ஒரு வசனத்தை நான் கற்றுக்கொண்டேன், இதை செய்யக்கூடாதுன்னு நான் கற்றுக்கொண்டேன், இது தவறு என்று நான் கற்றுக்கொண்டேன், இன்னும் நான் செய்ய மாட்டேன் அடுத்து தீர்மானிக்க. அல்லாத பட்சத்தில் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ட்டுன்னு கட 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 கடன்னு படிச்சுட்டு ஒருவேளை பாஸ்டர் சர்ச்சைக்கு போனா கை தூக்க சொல்லுவாரே, அமீன் தோத்திரம். எல்லா நாளும் சங்கீதம் 23 படிக்கிற ஆளுகளும் உண்டு. சில ஆட்களுக்கு சங்கீத பகுதி பார்த்தீங்கன்னா மொத்தம் தெரிஞ்சிருக்கும், எழுத்தே தெரியாது. ஆனா கொஞ்சம் படிச்சேன், படிச்சேன். என்ன படிச்சேன்? அதெல்லாம் படிச்சேன். நேற்று படிச்சதான் இன்னும் படிச்சேன், இன்னும் படிச்சதான் நாளைக்கும் படிப்பேன், அப்படி கிடையாது. கர்த்தருடைய வேதம் எதற்குரியது? நான் கற்றுக்கொள்வதற்கு. அல்லேலூயா. நாம் கற்றுக்கொள்ளாததுனாலதான் உலகம் நம்மை தூஷிக்கிறது. உலகம் நம்மளை ஏன் தூஷிக்குது? இந்த உலகத்தில் மனிதனுக்குரிய வாழ்வியல் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதத்தை வாசிக்கிற, வேதத்தை கையில் எடுக்கிற ஒருவன் தாறுமாறாய் நடக்கிறான் என்றால் உலகம் சொல்லி இவன் கள்ளைன்னு சொல்லும். காரணம் என்ன? இந்த வேதத்தை வாசித்தவனுக்கு தெரியும் இது மனிதனுக்கு தினம்பிரதி என்ன செய்யும், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். The best teacher in Holy Bible, பரிசுத்த வேதாகமம் நல்ல ஒரு போதகர். ஆமென்.